ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே விஐடி எம்டெக் இன்டிகிரேட்டரோட கோர்ஸோட சீட் அலாட்மெண்ட் வந்து அவுட் ஆகிருக்கு. 10th அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி 10th வந்து 8 PM அவுட் ஆகிருக்கு. நம்ம ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்க்கு ப்ளஸ் கோர்ஸு எந்த கேம்பஸில் கிடச்சிருக்கு, எந்த கேட்டகரியில் கிடச்சிருக்குன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ரேங்க் 853 வெள்ளூர் கேம்பஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கேட்டகரி 3ல் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ரேங்க் 974. கேட்டகரி 1 and 2 நாட் அலாட்டடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கே பார்த்தீங்கன்னா 1 and 2ல் மட்டும்தான் கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 853 கேட்டகரி 3 தான் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணாதனால அவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகலை. அதே மாதிரி 1100 கேட்டகரி 1 and 2 இன் வெள்ளூர் சென்னை டிஎஸ் நாட் அலோடு. ஆக்சுவலி டேட்டா சயின்ஸ் அவங்க அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க வெள்ளூர் சென்னை ரெண்டுலேயுமே. பட் ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல. பிகாஸ் கேட்டகரி வந்து அவங்க கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகலை. ரேங்க் 3274 அவங்களுக்கு ஏபி கேம்பஸும் அலாட்மெண்ட் ஆகலை. பிகாஸ் ஆஃப் அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் அவங்க சரியாக கொடுக்காதனால 3274 அந்த இதுக்கு ஏபி கேம்பஸ் கூட அலாட்மெண்ட் ஆகாமல் வந்திருக்கு. ரேங்க் 3500 வெள்ளூர் கேம்பஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கேட்டகரி 5 கிடச்சிருக்கு. இப்போது அவங்க 3274 முன்னாடி பார்த்த ரேங்கிங் வந்து அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. 325 கேட்டகரி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா 3500 ரேஞ்சுக்கே பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கேட்டகரி 5 வெள்ளூர் கேம்பஸே கிடச்சிருக்கு. ரேங்க் 4792 இவங்க வந்து எல்லா கேட்டகரியும் ஆல் த கேட்டகரி பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஆல் த கோர்ஸஸும் கொடுத்துருக்காங்க. பட் அலாட்மெண்ட் ஆகலை. ஸோ நம்ம வந்து 3500 to 4000 வரைக்கும் தான் நம்ம கால்குலேஷனே பண்ண முடியும். ஆல் ஓவர் வந்து 3 கேம்பஸ்லேயுமே. இப்போது இதில் அலாட்மெண்ட் ஆகாதவங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ வந்து இதுக்கு அலாட்மெண்ட் ஆனவங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டரே அதிலே கொடுத்துருக்காங்க. அது 20th கம்மிங் ஜூன் 20th வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி சீட்டை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி அலாட்மெண்ட் ஆகாதவங்க ஸோ நெக்ஸ்ட்டு எம்டெக் இன்டிகிரேட்டர் வேறு எந்த காலேஜஸில் இருக்குது, ஸோ அது இல்லாமல் இல்லை வேறு டாப் காலேஜஸில் நீங்கள் வந்து பிடெக் அட்மிஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் பெஸ்ட்டு டீல்ஸ் கொடுத்துட்ருக்கோம், பெஸ்ட்டு கைடன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இப்போ எம்டெக் இன்டிகிரேட்டர் தான் எனக்கு வேணும், ஸோ விஐடி ஈக்குவலாக என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஸோ அதுக்கு எல்லாமே நமக்கு டிஸ்கஷனில் கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். பெஸ்ட்டு பட்ஜெட்டில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். ஆனால் நீங்கள் சீக்கிரமாக பண்ணுங்கள். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு. ஏன்னா விஐடி வந்து நமக்கு அவுட் ஆனனால நிறையா பேர் வந்து நெக்ஸ்ட் நம்ம பிடெக் வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் வந்து எம்டெக் இன்டிகிரேட்டர் வந்து ஒரு அதோட கவுன்சிலிங்கே ப்ளஸ் ரேங்கிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் பண்ணியிருக்காங்க. யாருனாலையும் வந்து கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த வருஷம் ரொம்ப டஃப்பாக தான் நம்ம எம்டெக் இன்டிகிரேட்டர் வந்து வெள்ளூர் கேம்பஸில் இருந்திருக்கு. ஸோ நிறைய பேருக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகலை. ஸோ சீக்கிரமாக உங்கள் சீட்ஸை வந்து செக்யூர் பண்ணிக்க நீங்கள் எங்கள் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.